ஒரு நாளைக்கு மொத்தமா வசூல் பண்ணிடுறேன். மாமா, என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா வசூல் பண்றேன்னு சொன்னால பண்ணிட்டா. டிரைவர், வண்டி எடு. சரிங்க. மச்சி, என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு கவலைப்படுறியா? அட அது இல்ல மாமா. பின்ன எதுக்கு கவலைப்படுற? அந்த டீக்கார பையன் இருக்கான்ல, நம்மளை காட்டி கொடுத்தான். அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. நம்மளால 50,000 ரூபாய் சம்பாரிச்சான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நம்மள பார்த்த உடனே அந்த கூலிங் கிளாஸ தொடச்சு சுழட்டி சுழட்டி போட்டான் பாத்தியா? அத நினைக்கும் போதுதான் சிரிக்காத மாமா, வயிறு எரியுது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சிச்சப்பா, சிக்குமங்கு சிச்சப்பா. யோ சச்சப்பா, யாருகிட்ட கதை விடுற? உழைச்சி வாழணும், பிறகு உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா? நீ நான் உழைச்சிட்டா வந்த, திருட்டுட்டு உள்ள வந்த. யோ அறிவேட்ட முண்டான், உள்ள வந்து உழைக்கிறல்ல, உனக்கு என்ன வேலை? சொல்ல போறது ஒழுங்கா போடு. ஆமா, நானும் பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன்? எல்லாம் திருட்டு தொழில் தான். முத என்ன திருடுன? சொம்புங்க. ஆரம்பமே சொம்பா? தொழில எப்படி ஆரம்பிச்ச? எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து, பேராண்டி டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. குறையும் கேளுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திருட்டு தொழில் வண்ணார்பேட்டை, தேனாம்பேட்டை, குலகாரம்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, இந்த 5 இடத்துலயே சொம்பு சொக்கன்னா சின்ன குழந்தை கூட வீட்டுல உடாந்து விட்டுரும். ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க, சொம்ப கண்டா நான் விட மாட்டாங்க. ஐயோ, உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்பா. பாத்தியார, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குறீங்க? நம்ம ஊர்ல தான் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் இருக்குது. வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு பரிதாபப்பட்டு 2 பிள்ளையார அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ண உள்ள கொண்டு போட்டுட்டாங்க. நீ சொம்பு, இவரு பிள்ளையாரு, நானே நிராயுத பாணி. ஒரே ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ள தள்ளிட்டானுங்கப்பா. ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ளது இருந்தாங்களா? ஆமா, அந்த புடவை எங்க எடுத்த? அதாவது ருக்மணின்னு ஒரு பொண்ணு நடுவில் நின்று இருந்தது. அந்த பொண்ணு கட்சி இந்த புடவை உருளும் பாரு, மானம் பந்த கேஸ் போட்டு 1 வருஷம் உள்ள தள்ளி தொலை போட விட்டானுங்கப்பா. அதுக்கு உன்னை உள்ளதெல்லாம் கூடாது, நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலேயே அடிக்கப்படாதீங்கப்பா. சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, ஆமா, இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது, வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது. ஆனா இந்த ஜெயில் கதவுகளை பார்க்கும் போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது. ஜெயில் கதவோட தத்துவம் உனக்கு தெரியுமா? என்ன தத்துவம்? அந்த காலத்துல கைதிங்கெல்லாம் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயில் கதவை பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதவை பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யுங்க. சொக்கா, சார், ரிமாண்ட் கைதிங்களுக்குலாம் சாப்பாடு கொடு. சரி சார். இந்தா, இது இப்படி வாங்கிக்கடா. இந்த எடுத்துக்க. என்னது? உங்களுக்கு என்ன பிரியாணி கொடுப்பாங்க? ஏன் மூஞ்சில அடிச்சிட்டீங்களா? நான் சமயக்கட்டுல வேலை செய்யறேன். இப்ப கொடுத்தது உண்மையான களி. உங்களுக்கு பேதி மாத்திரை கலக்கி கொடுத்தேன், நீங்க கழுவிங்க. நாங்க யார் தெரியுமா? நீங்க சிங்கமா இருக்கலாம்யா, நான் எலியா இருக்கலாம். 2ஆம் கிளாஸ் பாடம் படிச்சிருக்கியா? அதுல சிங்கம் வலைக்குள்ள மாட்டிக்கிறோம், எலிதான் போய் காப்பாத்தும். ஜாக்கிரதை. என்னைக்கு இருந்தாலும் என் உதவி தேவை, நான் வர்றேன். அண்ணே, எலி அண்ணே. என்ன கிட்ட வந்து அடிப்பீங்க, நான் வர மாட்டேன். மரியாதை இங்க வாடா. ஐயோ, கிட்ட வந்தாலும் அடிப்பீங்க, வராட்டாலும் வெளியில வந்து அடிப்பீங்க. என்னப்பா? சீக்கிரம். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்த எல்லாருமே
திருந்தனுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்க பல ஜெயில பார்த்திருப்பீங்க, பல ஜெயில அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா நான் ஒரு கைதியை அடிச்சேன்னா அன்னைக்கு முழுக்க சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் அண்ணன் தம்பி கூட பிறக்கலப்பா. இந்த ஜெயில இருக்கிறவங்க தான் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாமே. உங்களை இந்த 4 சுவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறது தண்டனை இல்ல, தனிமையில உங்க தவற உணர்ந்து நீங்க திருந்தணுங்கிறதுக்காக. 100 மாணவர்கள் பாஸ் பண்ணா ஒரு வாத்தியார் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதுக்கு மேல ஒரே ஒரு கைதி திருந்தினா கூட நான் அதிகமா சந்தோஷப்படுவேன்பா. நிர்வாணமா பிறக்கிற எல்லாருமே நல்லவங்களாத்தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் போடுற சட்டை அதுதான் நல்லவன் கெட்டவன் வித்தியாசப்படுத்தி காட்டுது. பிரதர்ஸ், நாம இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஏதாவது நல்லது செய்ய முயற்சி பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அகலக்கால் வைக்காதே அகலக்கால் வைக்காதுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் கேட்கலையே. இப்ப அளந்து வைக்க முடியாது பண்ணிட்டாங்களே. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜெயில இருந்து வந்ததும் உனக்கு ஒரு கால் கட்டு போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இவங்க போட்டு வச்சுட்டாங்களே. நான் என்ன அப்படி என்ன தப்பு பண்ணுனேன்? ஔவையார் சொன்னது மாதிரி அறம் செய்ய விரும்புனாங்க, நான் இரும்ப கொடுத்தேன். இது தப்பா? அண்ணே, அறம்னா தர்மம்னு அர்த்தம். இது தெரியாம மாட்டிக்கிட்டீங்களே. ஏய், உன்னை ஒரே மிதிச்சு கொண்டு விடுவேன். ஏண்டா நீ எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு தம்பி வந்துட்டானே. தம்பி. அண்ணே, என்ன கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? ஏன்? வாய் நாறுது. இந்த இருவரும் இதுவரை பயங்கரமான பல கொள்ளைகள் கொலைகள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சமுதாயத்தின் முதுகெலும்பை போன்றது. அதை கேவலப்படுத்தும் வகையில் போலீஸ் உடை அணிந்து கொண்டு பல கீழ்த்தரமான செயல்களை செய்திருக்கிறார்கள். இது அரசாங்கத்தை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, பொதுமக்களின் பாதுகாப்பையும் பாதித்துள்ளது. இந்த பயங்கரமானவர்களை சமுதாயத்தில் நடமாடவிட்டால் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதே சந்தேகம் ஏற்படும். ஆகவே குற்றவாளிகள் மீது குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டதால் இபிகோ 302, இபிகோ 408A, இபிகோ 420 பிரிவுகளின்படி 2 பேரையும் சாகும் வரை தூக்கிலிடும்படி உத்தரவிடுகிறேன். இல்லங்கடா, சண்டாள பாவிங்களா, டேய் அட கொலகார பாவிங்களா, நீங்க நாசமா போக. வாழ வேண்டியவங்களை எல்லாம் அழிச்சிட்டு சாக போற என்ன மட்டும் ஏன்டா உயிரோட விட்டுருக்கீங்க? உங்க கையால என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்கடா, கொன்னுடுங்க. எனக்கு கொல்லிபட கூட ஆள் இல்லாம பண்ணிட்டீங்களடா பாவிங்களா. டேய், என்னையா தள்ளி விடுறீங்க? என் குடும்பம் அழிஞ்சு போன மாதிரி உங்க குடும்பமும் அழிஞ்சு போகணும். பச்சை மண்ணன் கூட பார்க்காம என் பேரை பெத்தீங்களே, பொண்ணு போட்டீங்களேடா, என்ன அனாதை ஆக்கிட்டீங்களே. நீங்க உருப்படுவீங்களா? ஏன் சார் சதா அழுதுட்டு இருக்கிற சின்ன பசங்களை உள்ள கொண்டாந்து போட்டிருக்கீங்க? இரும்பு கம்பிக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே உங்கள மாதிரி இரும்பு மனசு படைச்சவங்க இல்லப்பா. சந்தர்ப்ப சாட்சியங்களால சில நல்லவங்களும் உள்ள வந்துடுறாங்க. நல்லவன் தெரியுது இல்ல, வெளியே விட்டுற வேண்டியதானே. அப்புறம் ஏன் சார் உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க? அதை முடிவு செய்ய வேண்டியது கோர்ட்டுப்பா, நான் இல்ல. ஐயோ, எங்க அப்பா அம்மா வராங்க, கட்டி பிடிச்சுக்கோ. ஐயோ, எங்க அப்பா அம்மா வராங்க. நல்ல கடுப்படி. ஏண்டா 4 பேர் வர போற இடத்துல இப்படி கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லையே. நான் என்ன வழியில போறவனையா கட்டி பிடிச்சேன்? என் முறை மாமனை தான் கட்டி பிடிச்சேன். இதுலடா தப்பு. ஏண்டா நம்ம வீட்டுல அரைச்ச சந்தனம் நிறைய இருக்குதுங்கிறதுக்காக அள்ளியாடா குடிக்க முடியும்? தொட்டு தாண்டா தடவிக்கணும். அதுவும் கால நேரம் பார்த்து தாண்டா தொடணும். பழமொழி எல்லாம் விடுங்கப்பா. என் ஃப்ரெண்டு கோடி வீட்டு சேகர், அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துச்சு. சரி, அதை விடுங்க. என்னை விட சின்ன பையன் அந்த எதிர் வீட்டு பட்டாபில, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து குடும்ப கட்டுப்பாடே பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் எதுக்குப்பா? என் ஃப்ரெண்டு சாந்தா இல்ல,
அவ கல்யாணம் ஆகாமே புள்ளைய பெத்துக்கிட்டா. நம்ம எதிர் வீட்டு பேபி இல்லமா, அவ தன்னை விட சின்னவனை எடுத்துட்டு ஊரை விட்டே ஓடிட்டா. சிவ சிவா, இப்ப என் மாமனுக்கு என்ன கட்டி வைக்க போறீங்களா இல்லையா? இத பாருங்க, நீங்க இவளை என்ன கட்டி வைக்கலன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நாங்க இப்படி கட்டி பிடிச்சிக்கலாம். எங்க முன்னாடி அதெல்லாம் வேண்டாம் மச்சான். அவன் கட்டி பிடிச்ச ரெட்டை புள்ள பெத்துருவான். உன்கிட்ட ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு குடுத்துருவான். அப்புறம் நம்ம என்ன வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க முடியும்? ஐயா, இந்த வயசுல அதெல்லாம் நல்லா இருக்காது. விவரம் கட்டத்தனமா பேசாத. பொண்ணை பெத்தவன் நீ தான் சட்டை புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும். மச்சான், நீ சொல்லிட்டே இல்ல, உடனே ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணிடுற. என்னடா இது, சாதத்தை பிசைஞ்சிட்டே இருக்க, சீக்கிரம் சாப்பிடு. வயசு கோளாறுடி. என்ன சொல்றீங்க? பையனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இவனாவது சோத்த பசஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த காலத்துல நான் உன்ன நினைச்சு ஆத்து மணல் எல்லாம் பசஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, சாப்பிடும் போது எதை பேசுறதுன்னு தெரியதே இல்ல. சாப்பிடுப்பா. எனக்கு பசிக்கலம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம் போ. மாமா, உங்களுக்கு நான் ஆசையா கறி குழம்பு கொண்டு வந்திருக்கேனே. ஊத்து ஊத்து ஊத்து. ஆசை. என்னங்க இது, பசிக்கல, எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்ப இப்படி சாப்பிடுறா? காய்ச்சறவ காய்ச்சினாள்னா கழுத மூத்திரம் கூட இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊத்துனாள்னா எல்லாம் உள்ள இறங்கண்டி. மெதுவாடா, மெதுவா 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 மெதுவா. போதும் காவேரி, போதும் காவேரி, காவேரி போதும். அவன் காவேரி தண்ணீர் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா காவேரி போதும் போதுமா? என்ன பகலே கனவா? ஒழுங்கா சாப்பிடுறா. ஜெயலர் சார், குளிக்கிறதுக்கு கூட்டு போறீங்களா? அங்க சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் கிடைக்கல. கண்ட சோப்பு எல்லாம் போட்டா எங்களுக்கு ஒத்துக்காது சார். இந்த சந்தன சோப்பு கிடைக்குமா? இன்னும் 10 நாள்ல மேல போறீங்க, உங்களுக்கு சோப்பு சீப்பு டவல் எல்லாம் கொடுக்குறான். வாங்கடா டே. பட்ட பகலி தப்பிச்சு ஓடுறானுங்க. ஜெயலர் சார், பிடிங்க பிடிங்க. அவங்க எல்லாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா? அவங்கள பாக்குறதுக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. உங்களுக்கு தான் யாருமே கிடையாது. வாங்கடா பிளாட்ஃபார்ம்களா. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நீ இல்லாம நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி கம்பிக்கு பின்னாடி நிப்பேன் நான் நினைக்கவே இல்லப்பா. அம்மா, நான் நிரபராதிமா. நான் அந்த கொலை செய்யலமா, நான் அந்த கொலை செய்யலமா. எனக்கு தெரியும்பா, அழாத. ஆண்ட உன்னை நிச்சயமா வெளியே கொண்டு வந்துருவான். ஐயா, என்னம்மா? இதை என் பையன் கிட்ட கொடுத்துருங்க. அப்புறமா உள்ள வந்து கொடுத்துருமா. அப்பா இன்னும் என் மேல கோபமா இருக்காராமா? ஏமா என்னன்னு பாக்க வரல? வந்திருக்காருப்பா. எங்கம்மா? ஜெயலரையா, என் பையன் குடிகாரனா சூதாடியா கண்ட பொண்ணு பின்னாடி சுத்திரவனா இருந்திருந்தா என்னைக்கு அவன் ஜெயிலுக்குள்ள வந்தானோ அன்னைக்கே நான் தலைமொழிகி இருப்பேன். ஆனா என் ராஜா ரொம்ப தங்கமானவையா. என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நிரபராதியா குற்றவாளியான்னு என்னால சொல்ல முடியும். ஆனா என் பார்வை கோர்ட்டும் இல்ல, என் வார்த்தை தீர்ப்பும் இல்ல. என்னமோயா, சின்ன வயசுல அவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது வாத்தியார்கிட்ட அவனுக்கு நல்ல அறிவை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். இப்ப உங்ககிட்ட அவனை நல்லபடியா பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா, இந்த ஜெயில் எனக்கு கோயில் மாதிரி. ஆண்டவன் உங்க பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறது தண்டனை இல்ல, வெறும் சோதனை தான். எந்த சோதனைக்கும் விடிவு காலம் உண்டு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பாத்ரூம்ல ஒரே புழுக்கம், ஒரு ஃபேன் போட்டிருக்கலாம். மாமு, வழக்கமா உம்முன்னு இருக்க பைய சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன சமாச்சாரம்? என்ன பார்க்க ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. என்ன, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தெரிய வேண்டாம். மச்சி, இந்த ஜெயில நமக்காக பரிதாபப்படக்கூட ஒரு பையன் இருக்கான். என்னங்க, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு இடி விழும் நான் நினைக்கவே இல்லைங்க. ஏங்க, ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டீங்களே. உங்களுக்காங்க இந்த முடிவு. ஜானகி, சாவுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம். நோயில சாவறத விட நாளைக்கு என்ன தூக்கு போட்டு சாவடிக்க போறாங்களே, அதை நான் பெருமையா நினைக்கிறேன். அழாத ஜானகி, நீ சாகர வரைக்கும் ராசாத்தி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட வசதி பண்ணிருக்க. என் மகனை நல்லா படிக்க வச்சு ஆபீசர் ஆக்கியிருக்க. என் மருமக பெரிய இடத்து பொண்ணு. நமக்கு மக போயிட்டாளேங்கிற குறைய அவ தீர்த்து வச்சிருவா. நான் கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்தேன். ஆனா இங்க யாரும் என்ன கொலைகாரன்னு சொல்லல, நல்லவன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு பெருமை எனக்கு போதும்.
நாளைக்கு காலையில 8 மணிக்கு வந்து என் பிரேதத்தை வாங்கிட்டு போங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. முறையோட என்ன அடக்கம் பண்ணிடு.